வணக்கம். நம்ம சொரா மீன் குழம்பு வச்சுக்கலாங்க. சொரா மீன் தலை க்ளீன் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ இதை குழம்பாக வச்சுக்கலாம். இதுக்கு என்னென்ன பொருள் வேணுன்றதையும் செய்முறையும் நான் இப்போ சொல்லிடுறேங்க. ஒரு 1.5 பெரிய வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு 1.5 வெங்காயம் நறுக்கி வச்சுக்கிட்டேங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுக்கிட்டேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 3 தக்காளி நறுக்கி வச்சுக்கிட்டேங்க. 2 கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கிட்டேன். கூடவே இப்போது இதுக்கு கொஞ்சம் போல் பூண்டு, மிளகு, சீரகம் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு, கொஞ்சமாக சீரகம், அவ்வளோதாங்க. ஒரு 4-5 பல்லு பூண்டு போட்டிருக்கேன். இதை மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். புளி கரைச்சி வச்சாச்சுங்க. இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கரைச்சி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். அதுக்குள்ளேயே ஸ்டவ் பற்ற வச்சு வதக்க வேண்டிய பொருளெல்லாம் போட்டு வதக்கிடலாங்க. வெங்காயம், தக்காளி, பூண்டெல்லாம் பொடி பண்ணியாச்சு. கூடவே ஒரு எலுமிச்சம் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேங்க. இப்போ இதை கரைச்சி இந்த கரைசலில் புளி, உப்பு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சாச்சுங்க. சட்டி காஞ்சிருச்சு. இப்போது 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சுங்க. கொஞ்சம் போல் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் போல் வெந்தயமும் போட்டுக்கலாம். பொரியட்டும். பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ நறுக்கி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வதங்கட்டும். வதங்கிருச்சுங்க. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். வதங்கட்டும். கூடவே நம்ம பொடி பண்ணி வச்ச பூண்டு, மிளகு, சீரகம் சேர்த்துக்கலாங்க. இதுவும் சேர்ந்து வதங்கட்டும். நல்லா சுருண்டு வரட்டுங்க. வதங்கிருச்சுங்க. இப்போது கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி, உப்பு, மிளகாத்தூள் கரைசலை இதில் கலந்துக்கலாங்க. அவ்வளோதான். இது நல்லா கொதித்து சுண்டி வரட்டும். அவ்வளோதாங்க. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க. சுண்டி வந்துட்டுருக்கு. இப்போது சொரா மீன் தலைகளை போட்டுடலாம். அவ்வளோதான். வேகட்டும். அவ்வளோதாங்க. குழம்பு சுண்டிடுச்சு. மீனும் வெந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ குழம்ப ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சொரா மீன் தலை குழம்பு. மிளகு, சீரகெல்லாம் போட்டு நல்லா காட்டாக, காரசாரமாக, உப்பு புளி காரம் நல்லா உரப்பாக சூப்பராக இருக்குங்க. சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மணக்க மணக்க சொரா மீன் குழம்பு ரெடிங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.